நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடாய் இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2025 வருடம் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு ஆண்டவர் தந்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல இந்த புதிய மாதத்தின் இந்த ஸ்தோத்திரம் நாளிலும் கூட தேவனை மகிமைப்படுத்த, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் ஒன்று கூடின எல்லா ஆண்டுடைய தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்று நம்புங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, தேவன் நல்லவர். இன்றைக்கும் கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்போம், திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆண்டவர் நல்லவர். நாம் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியிலே இப்படியா நாம் வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்று. இந்த அருமையான இந்த வேத பகுதியிலே இந்த சம்பாஷணை மார்த்தாளிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து, மரியாள், மார்த்தாள் என்று சொல்லப்படுகிற 2 சகோதரிகள். அவர்களுக்கு ஒரு சகோதரன் ஒருவன், லாசரு என்று ஒருவன் இருந்தான். இவருடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து அடிக்கடி அவர்களுடைய அன்பு நிமித்தம் அவர்களை சந்திக்க, அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை அறிவிக்க அந்த வீட்டோடு கூட இயேசு கிறிஸ்து மிகுந்த அன்புள்ளவராக இருந்தார் என்று நாம் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி இருக்கிற இந்த குடும்பத்திலே லாசரு மரித்து போனான். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு அவர் வரவில்லை. மரித்து 4 நாளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வருகிறார். மார்த்தாள் சொல்கிறாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பாஷணைகள் தொடர்ந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து லாசரு மரித்த இடத்திற்கு போவோம் என்று அவர் சொல்லும்போது மார்த்தாள் சொல்கிறாள், ஆண்டவரே, மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் தான் அவளை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த ஸ்தோத்திரம் நாளிலும் கூட இந்த புதிய வருடத்தின் முதல் மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, இது வாய்க்குமா வாய்க்காதா, இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு கூட, ஒரு தயக்கத்தோடு கூட, ஒரு கலக்கத்தோடு கூட இந்த ஆண்டில் நீங்கள் அடியெடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகளே, என் மகனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். இந்த வருஷத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவரை அதிகமாய் விசுவாசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் விசுவாசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பல நாட்களாய் ஆகிவிட்டதே, நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாட்கள் ஆகிவிட்டதே, இது நடக்காது, இது வாய்க்காது, இது எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு தீர்மானத்தோடு, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை நிமித்தம் நாம் நடக்காது என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே இருக்கிற நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வருஷத்தில் எல்லா நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் தேவனுடைய மகிமையை நாள்தோறும் பார்க்கக்கூடிய ஒரு அனுகூலத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மார்க்கு சுவிசேஷம்
9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வருஷத்துல விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை அடிக்கடி நீங்கள் வேதத்தை வாசித்திருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்த நாட்கள் 2024 போய் சேர்ந்துட்டோம். 2025 விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் எது எது நடக்கணும்னு தேவ திட்டம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய மகிமையினால் நிறைவேற்றி கொடுக்க ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அதை காண செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை விசுவாசிக்கிற அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமையை காண்பது நிச்சயம். கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அடிப்படையே விசுவாசம்தான். ஆகவே விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை அவர் நமக்கு செய்ய முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் நடக்கிறது. நமக்கு நடக்கலையே என்று ஒரு ஆதங்கம், அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எது குறைப்பட்டிருக்கிறது, எது குறைவுள்ளதாக இருக்கிறதுன்னு ஆராய்ந்து பார்ப்போமானால் தேவனுடைய மகிமையை நாம் கண்டுகொள்ளாமல் போனதற்கு காரணம் தேவனை விசுவாசியாமல் இருந்த ஒரு குறைவு என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு வாலிபனே, உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குமானால் தேவனுடைய மகிமையை இந்த வருஷத்தில் நீங்கள் காண போறீங்க. எப்படி விசுவாசிக்க வேண்டும்? நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை எப்படி விசுவாசிக்க வேண்டும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இந்த சந்தேகம் நமக்கு எங்க இருந்து உருவாகிறது அப்படின்னா சக மனிதர்களிடத்திலிருந்து தான் உருவாகுது. சந்தேகம் என்ற அந்த காரியம் பிசாசின் பலமான ஆயுதம். தேவன் அதை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை, தேவன் அதை விரும்புவதும் இல்லை. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் சந்தேகம் இருக்குமானால் ஏதோ ஒரு பெரிய சிக்கலுக்குள், ஒரு பெரிய போராட்டத்துக்குள், ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு நேராக உங்கள் வாழ்க்கை போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இருதயத்தில் உங்கள் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் சந்தேகமில்லாத விசுவாசமா எனக்குள்ள நீங்கள் தாங்க, நான் அந்த அனுபவத்துக்குள்ளே வர விரும்புகிறேன் அப்படின்னு வாயை திறந்து இங்கே ஆண்டவரத்தில் கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அந்த அனுபவத்தை தருவார். சந்தேகம் அப்படின்னா நடந்துருமா நடக்காதா, செய்வாரோ செய்ய மாட்டாரோ, இப்படி நம்ம உலக மனிதனை பார்க்கறது போல் ஆண்டவரை பார்க்கக்கூடாது. எனக்கு செய்வார், எனக்கு கிடைக்கும், நம்முடைய பிள்ளை, அதுதான் சந்தேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். எப்படி விசுவாசிக்கணும்? முழு இருதயத்தோட. முதலாவது சந்தேகம் இல்லாம,
ரெண்டாவது முழு இருதயத்தோடு அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிற அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண செய்யும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கடந்த ஆண்டில் நீங்கள் ஆண்டவரை எப்படி விசுவாசித்தீங்களோ தெரியாது. ஆனால் இந்த ஆண்டில் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்னா முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிக்கணும். உங்கள் விசுவாசத்தில் முழு அனுபவமும் ஆண்டவரை மட்டும் சார்ந்திருக்கணும். கொஞ்சம் ஆண்டவரையும், கொஞ்சம் மனுஷனையும், கொஞ்சம் தொழிலையும், கொஞ்சம் வேலையையும், கொஞ்சம் சம்பாத்தியத்தையும், கொஞ்சம் குடும்பத்தையும், கொஞ்சம் இரத்த உறவையும் இல்லை, ஆண்டவரை தான் நீங்கள் நம்பணும். முழுவதும் நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், முழுவதும் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலையை தருவார். அப்படி நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீங்கன்னா, தேவனுடைய மகிமையை இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு காண செய்வார். அப்போ ரெண்டாவது, முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. மூன்றாவது ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எப்படி வாசிக்கிறோம்? அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம், அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தார். நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்லாது, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். நல்லா கவனிக்கீங்களா? மூணாவது, கடுகளவு உள்ள விசுவாசம் கூட நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் அப்படிம்பாங்க, ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தா மனுஷனை தான் விசுவாசிப்பாங்க, வேலையை தான் விசுவாசிப்பாங்க, தான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து சுகத்தை தான் விசுவாசிப்பாங்க. ஆண்டவரை சும்மா ஏதோ பேருக்காக தேடுவாங்க. இல்லை, இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை ரொம்ப நோட் பண்ணி சொல்கிறாரு, கடுகளவு கூட விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு உணர்வு, ஒரு சீர்படுத்துகிற அனுபவம் வரட்டும். ஆண்டவரை ஏதோ நான் ஏசப்பா பிள்ளை, நான் சபைக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசுவாசிக்காத அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்குது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே சொல்லப்பட்டிருக்கு, இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோட பிடுங்கொண்டு கடலில் நீ நடப்படுவாயின்னா உடனே கீழ்ப்படியுமா? இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அன்பான சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நீங்கள் சமையல் பண்ணுற அநேக சகோதரிகள் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கடுகை நாள்தோறும் எடுத்து உங்கள் கையில் வச்சு பாருங்கள், இந்த அளவு கூட விசுவாசம் என் வாழ்க்கையில் இருக்கா? இந்த கடுகு இருக்கிற அளவுக்கு கூட என் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே எனக்கு விசுவாசம் இருக்கா? முதல்ல சொன்னேன், சந்தேகமில்லாத விசுவாசம். ரெண்டாவது, முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறது. மூணாவது, ரொம்ப முக்கியம், கடுகளவு விசுவாசம் இருந்தாலே காட்டத்தி மரத்தை பிடுங்கி நீ கடலில் நடப்படுவாயின்னு சொன்னால் கீழ்ப்படியும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை? என் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையான காரியங்கள் நடக்கலை அப்படின்னா கடுகளவுக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை. கடுகு எவ்வளோ சின்னதாக இருக்கும் யோசிங்க. அந்த அளவுக்கு கூட விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ரொம்ப ஸ்தோத்திரம், உங்களோட கர்த்தர் பேசுகிறாரு. இந்த வருஷத்தில் கடுகளவு விசுவாசம் என் வாழ்க்கையில் இருக்குன்னா தேவனுடைய மகிமை எவ்வளோ பெரியதாக இருக்கும். கடுகளவு உள்ள விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை பார்த்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அதற்கு ஈடாக வளர்த்து கொள்ள ஆரம்பிக்கும் போது, கடுகளவு விசுவாசத்துக்கு செய்கிற அற்புதம் நீங்கள் வளர்த்து கொள்ள தேவனுடைய மகிமை பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அதை கண்கள் பார்க்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லப்பட்ட வசனம் சந்தேகமில்லாத விசுவாசத்தையும் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிற அனுபவத்தையும், கடுகளவு கூட என் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் போயிருக்கோங்கிறத ஆராய்ந்து பார்த்து கடுகளவு விசுவாசத்திலேருந்து உங்கள் வாழ்க்கை துவங்கும் போது ஸ்தோத்திரம், அதை விட பல மடங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு கானானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னாரு. 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னாரு. அப்பேற்பட்ட விசுவாசத்துக்கு நேராக கடுகளவு விசுவாசத்திலிருந்து துவங்குகிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு இணையாக உங்களை ஒப்பிடக்கூடிய வருஷமாக இந்த வருஷத்தில் உங்களை ஆண்டவர் மாற்ற அவர் விரும்புகிறாரு. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்த்து கொள்ளும்போது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை நிமித்தம் அதை உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ளும்போது என்ன நடக்கும்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம்
18ஆம் அதிகாரத்தின் 42ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பார்வை அடையாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான பார்வைக்கு எது காரணமா இருந்ததுன்னா விசுவாசம் காரணமா இருந்தது. இன்னைக்கு அனைவருடைய பார்வை சரியில்லை. எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை கூட உங்களுக்கு இல்லை. உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் பார்வை சந்தேகமாகவே இருக்குது, அறகுறையாகவே இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தேகமில்லாத விசுவாச பார்வை, சந்தேகமில்லாத ஒரு ஸ்தோத்திரம், முழு இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பீங்கன்னா உங்கள் பார்வை ஆண்டவர் மாற்றுவார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கண்டிராத தேவ மகிமையை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான பார்வையை உங்கள் விசுவாசம் கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இப்படியாய் நான் பார்க்கிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நல்லா கவனிங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அன்பான சகோதரி, அன்பான சகோதரனே, நான் ரொம்ப வருஷமாக வேதனையோடு இருக்கிறேன். வேதனையிலிருந்து நான் சுகமாக முடியாத ஒரு நிலைமைக்குள்ள நான் இருக்கிறேன். இது மாறாதான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் ஆண்டவர் மேலே வைக்க ஆரம்பிப்பீங்கன்னா வேதனை நீங்கி ஒரு சுகமான வாழ்வு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வேதனை நீங்கி ஒரு சுகமான வாழ்வு உங்களுக்கு தருவார். வேதனை நீக்கப்பட்ட ஒரு சுக வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசுகிற வார்த்தையை விசுவாசித்து சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன். என்னோட ஆண்டவர் பேசுகிறார், என் குடும்பத்தோடு ஆண்டவர் பேசுகிறார், என் பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ தேவனுடைய மகிமையை கண்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ தேவனுடைய மகிமையான காரியங்களை காண செஞ்சுருக்கணும். என் விசுவாச குறைவினால நான் எவ்வளோ காரியத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த 2025ஆம் வருஷத்தில் நான் ஒரு காரியத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். விசுவாசித்து ஆமேன் சுகமான வாழ்வை, ஆரோக்கியமான வாழ்வை, வேதனை நீங்கின ஒரு வாழ்வை நான் நிச்சயமாக பெறுவேன். சிலர் மனுஷனுடைய வார்த்தையினால் காயப்பட்டு அந்த காயம் ஆற்றப்படாமல் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. அந்த வேதனை நீங்கணும்னா ஆண்டவரை விசுவாசிங்க. மனுஷனை பார்த்து மனுஷனை நம்பி மனுஷனை தேடி போய் வேதனைக்கு மேலே வேதனை அனுபவிக்கிறவங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். வேதனை நீங்கி சுகமான வாழ்க்கை உங்களுக்கு தர விரும்புகிறாரு. அதுதான் தேவனுடைய மகிமை. நீங்கள் விசுவாசிக்கும் போது அது நடக்கும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்த விரும்புகிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், நான் விசுவாசிப்பேன், தேவனுடைய மகிமையை காண்பேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பை உங்கள் வாழ்க்கையில் வைப்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்படி நாம மகிமைப்படட்டும். இந்த 25ஆம் வருடம், 2025ஆம் வருடம் ஆண்டவரே, நாங்கள் உடைய பிள்ளைகளை பார்த்து உடைய வார்த்தையை அறிவிக்க கர்த்தர் உதவி செய்தீர். இந்த வார்த்தையானது உடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் இது அப்படியே விசுவாசிக்கப்படட்டும். விசுவாசித்து தேவனுடைய மகிமையை காணும்படியான அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சத்துரு, அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பொல்லாங்கன், அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பயத்தின் ஆவிகள் அனைத்தையும் இப்பொழுதே நம்முடைய நாமத்தினால் ஜெயிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசித்து தேவனுடைய மகிமையை கண்டுகொள்ள இந்த சத்திய வசனங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இது மாறட்டும், பலன் கொடுக்கட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை விசுவாசிங்க. இந்த வசனத்தை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்தலாம். உங்களுடைய ஸ்தோத்திர சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜோசுவா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.